தேனி வந்துங்க கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வருங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயணம் 10 கிலோமீட்டர் போய் வேணுங்கிற தேன் எடுத்துகிட்டு வரும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதுக்கு. அதுக்கு வந்து வாசனை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப சக்தி வாய்ந்தது அது. இப்போ எப்படி தேனி அழிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மருந்து அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மருந்து அடித்த பூவில் போய் இது தேன் எடுத்ததுன்னா அந்த மருந்துனால அதனுடைய மூளையை வந்து பாதிச்சிருது. அதனால திரும்பி அதுக்கு வீட்டுக்கு வர தெரிய மாட்டேங்குது, அதனுடைய மோப்ப சக்தி போயிடுது. ஆகினால இப்படித்தான் அந்த தேனியினுடைய அழிவு வந்துருச்சு. ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, தேனி அழிஞ்சு உலகத்தில் இருக்கிற தேனி பூரா அழிஞ்சுன்னு வைங்க, அவங்க ஒரு கணக்கு சொல்லிக்கிறாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதிகபட்சம் 2 வருஷத்துல எந்த மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது, ஒரு மனிதன் கூட உயிரோடு இருக்க முடியாது, தேனி மட்டும் அழிஞ்சால். தேனீக்கள் அழிப்பு என்பது 2 ஆண்டுகளில் மனித அழிவுக்கான துவக்கம். ஆமாம் ஆமாம். ஏன்னா தம்பி சொன்னாங்க பார்த்தீங்களா, பாரதி, அயல் மகரந்த சேர்க்கையில் தான் நமக்கு எல்லாமே விளையுது. தேனி தான் அது செய்யக்கூடிய காரியம். மற்றதெல்லாம் செய்யணும்னா ரொம்ப லோ பெர்சன்டேஜுங்க, 2% 3% தான் மற்றது. 98% நம்ம செய்கிறது தேனி தான். அது நினைச்சிருக்கும் போது நமக்கு எப்படி சாப்பாட்டுக்கு வழி என்ன?